ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. லென்ஸ்கார்ட் ஐபிஓ அக்டோபர் 31 ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஐபிஓ வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெகட்டிவிட்டி மட்டும்தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், பாசிட்டிவிட்டியை விட. ரொம்ப வேல்யூஷன் ஹையில் வந்திருக்காங்க ஐபிஓ அப்படின்ற மாதிரியும், ப்ரமோட்டர் நிறைய என்கேஷ் பண்ணுறாங்க, அமௌண்ட்டு இதிலேருந்து நிறைய பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும், அண்ட் பெரிய பெரிய இன்வெஸ்டார்லாம் இந்த லென்ஸ்கார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ப்ளஸ் பாயிண்ட்டும். ஸோ அவங்களும் ஆனால் ஹை வேல்யூவில் தான் என்ட்ராயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும். ஸோ நிறைய நெகட்டிவிட்டி அண்டு ரொம்ப வைரலாக இருக்குது லென்ஸ்கார்ட் ஐபிஓ. ஸோ நமக்கு இந்த ஐபிஓ ப்ராஃபிட் தருமா? ஸோ அப்படி தந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்ட்டா விட்டுறலாம், அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம். என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்ற மாதிரி. அண்ட் அதுக்கும் பிஃபோராக ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டேஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. 2008 இந்த கம்பெனி இன்கார்ப்ரேட் பண்ணினாங்க. ஸோ டெல்லி பேஸ்டு, குருகிராம் பேஸ்டு கம்பெனி தான் இது. ஸோ டெக்னாலஜி ட்ரைவன் ஐவியர் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசைனிங், மேனுஃபேக்சரிங், பிராண்டிங் எல்லாமே இவர்களே பண்ணுறாங்க. ஐ கிளாஸஸ், சன் கிளாஸஸ், காண்டாக்ட் லென்சஸ், அக்சசரிஸ் இது எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா, ஜப்பான், தாய்லாந்து இங்கேயுமே பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஐ டெஸ்டிங் ஸ்டோர்ஸ் இருக்குது. 168 ஸ்டோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்ச்சைசி பார்த்திங்கன்னா 310 இருக்குது. ஓனாக இவர்களே ஓன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1757 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. 105 நியூ கலெக்ஷன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த 2025 மட்டும். ஸோ மேஜர் பிராண்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் கூட நல்ல கொலாபரேஷனும் வச்சுருக்காங்க. அண்ட் லென்ஸ்கார்ட் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஐ கிளாஸஸ் சேல் பண்ணது அப்படின்னு 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்ட் டு கன்சியூமர் அப்ரோச் தான் பண்ணுறாங்க. டைரெக்டாக கன்சியூமருக்கே செல் பண்ணுறாங்க, வேறு எந்த பிஸ்னஸுக்கும் செல் பண்ணுறதில்ல. அண்ட் அது மட்டும் இல்லை, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் இப்போ அது ஆஃப்லைன் நெட்வொர்க்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்க. பிஸ்னஸ் பற்றி பார்த்துட்டோம். ஐபிஓ ப்ரைஸ் 402 ரூபா. ஐபிஓ இஷ்யூ சைஸ் 7278 கோடி. ரீட்டெயிலருக்கு 10% ஒதுக்கியிருக்காங்க. லாஸ் மேக் பண்ண கம்பெனி அப்படின்றனால 10%. இப்போ 2025 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. கடனை நல்லாவே குறைச்சிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் அண்டு கம்பெனியோட பிஸ்னஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. எந்த ஒரு லிஸ்டட் பிஎஸுமே இல்லை. ஸோ இவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த இதில் செக்மெண்ட்டில் லிஸ்ட் ஆகிறது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்டு பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இந்த வருஷம் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. வேல்யூஷன் மட்டும் ஹையில் வந்திருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. 18% அப்படின்றது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஓகே தான். வேல்யூஷன் மட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நம்ம நமக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாங் டேர்முக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம் பீரியடில் நல்ல டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் நியர்பை 2 to 3 இயர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் எல்லாமே இந்த ஐபிஓ ப்ரைஸ்லேயே வேல்யூஷன்லேயே ப்ரைஸிங் ஆகிட்ட மாதிரி தெரியுது. ஸோ அதனால் லிஸ்டிங் கெயின் கிடச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் எத்தனை அக்கௌண்ட்டில் இருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து நான் டிசைட் பண்ணிக்கலான் இருக்கேன். இது பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து நம்ம நவம்பர் 4 அன்றைக்கி தான் நான் டெசிஷன் எடுக்க போகிறேன். ஓகேங்க. நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சைல்டு எஜுகேஷன் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான் நீடு அப்படின்னா என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.